Hello students, welcome to my channel Crack NEET Biology. MS Pratibha, postgraduate in biotechnology. Students, இந்த வீடியோல class 11 chapter 5 Morphology of flowering plants இருந்து the fruit and the seed பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இந்த சாப்டருக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல இதோட ப்ரீவியஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, so morphology ன்றது external structure, flowering plants na angiosperms. Now let's discuss about fruit. Okay, gynoecium parts of a flower பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொன்னோம், after fertilization ovary will develop into fruit and ovules will develop into seeds. So fruit என்றது mature or ripened ovary of a flowering plant typically developed after fertilization. Okay, so fruits formed without fertilization of the ovary, we call it as the parthenocarpic fruits. So parthenocarpina natural or induced development of fruit. அப்படின்னா ஃப்ரூட் வந்து டெவலப் ஆகி மெச்சூர் ஆகும். எப்படின்னா வித்தவுட் த நீட் ஃபார் எனி பாலினேஷன் அண்ட் சீட் ஃபார்மேஷன். ஸோ பாலினேஷன் அண்ட் சீட் ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ அப்படி டெவலப் ஆகிற ஃப்ரூட்ஸை வந்து பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சீட்லெஸ் டொமேட்டோ, சீட்லெஸ் வாட்டர்மெலான்லாம் அது எக்ஸாம்பிள் ஃபார் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். அண்ட் ஃப்ரூட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் a wall and a pericarp and seeds. பெரிகார்ப் மேபி பார்த்தீங்கன்னா ட்ரை ஆர் ஃப்ளெஷியாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லைக் வால்நட்ஸ். அண்ட் திக் அண்ட் ஃப்ளெஷியாக இருந்ததுன்னா இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ அவுட்டர் எபிகார்ப், மிடில் மீசோகார்ப் அண்ட் இன்னர் எண்டோகார்ப். அதை ஃபர்தராக நம்ம மேங்கோக்கு பார்க்கலாம். ட்ரூப்னா என்னன்னா it will develop from monocarpellary superior ovaries and one seeded இருக்கும். monocarpellary-னா ஃப்ளவர்ல இருக்க கைனோசியம்ல ஒன் கார்பல் இருக்கும் அண்ட் சுப்பீரியர் ஓவரினா அது ஹைப்போகைனஸா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறத வந்து ட்ரூப்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேங்கோஸ் அண்ட் கோகனட். மேங்கோஸ்ல இருக்க பெரிகார்ப் பார்த்தீங்கன்னா திக் அண்ட் ஃப்ளஷியா இருக்கிறதுனால இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ அவுட்டர் தின் எபிகார்ப், middle fleshy mesocarp, edible mesocarp and inner stony endocarp. So this is the pericarp, fleshy pericarp இந்த மாதிரி இருக்கும். வேற கோகனட்ல பாத்தீங்கன்னா இது எபிகார்ப், இது மீசோகார்ப். மீசோகார்ப் வந்து இந்த மாதிரி ஃபைப்ரஸா இருக்கும், இது எண்டோகார்ப். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ட்ரூப். நெக்ஸ்ட் சீட் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவரி வில் டெவலப் இன்டு ஃப்ரூட்னு பார்த்தோம். தட் இஸ் மெச்சூர்ட் ஆர் ரைப்பண்ட் ஓவரி தான் ஃப்ரூட்னு பார்த்தோம் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். இப்போ சீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல் வில் டெவலப் இன்டு சீட்ஸ். ஓகே, seed is made up of seed coat and embryo is made up of radicle, plumule, embryonal axis and one or two cotyledons. One cotyledon இருந்ததுன்னா அது மோனோகாட் சீடுன்னு சொல்லுவோம், எக்ஸாம்பிள் beet maize. Two cotyledons இருந்ததுன்னா அது டைகாட் சீடுன்னு சொல்லுவோம், எக்ஸாம்பிள் gram pea. Structure of a dicotyledonous seed பத்தி பார்க்கலாம். So this is gram is the example for the dicotyledonous seed கொடுத்திருக்காங்க. So அதோட outermost protective covering தான் வந்து seed coat. அது it will be made up of two layers, outer testa, inner tegmen. Okay, so இதுல hilumனு ஒரு structure இருக்கும். hilumனா என்னன்னா it's a scar that marks where the seed is attached to the ovary, that is fruit. ஃப்ரூட்ல வந்து சீட் எங்க அட்டாச் ஆயிருக்கும்னு மார்க் பண்ற ஸ்கார் தான் வந்து இட் இஸ் ஹைலம். ஓகே, ஸோ மைக்ரோபைல்ன்றது என்னன்னா இட் இஸ் அ ஸ்மால் போர் தட் அலோஸ் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் டு என்டர் த சீட் டியூரிங் ஜெர்மினேஷன். ஸோ இந்த ஸ்மால் போர் மைக்ரோபைல் மூலமா தான் வாட்டரும் ஆக்சிஜனும் சீட்குள்ள என்டர் ஆகும் ஜெர்மினேஷன் அப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோன்றது இட் வில் பி லொக்கேட்டட் வித்தின் த சீட் கோட். அதில் வந்து எம்ப்ரியோனல் ஆக்சஸ் அண்ட் டூ காட்டிலிடன்ஸ் இருக்கும். ஸோ காட்டிலிடன்ஸ்ன்றது ஆஃபன் ஃப்ளெஷி அண்ட் ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ். ஸோ டைகாட்ஸில் பார்த்தீங்கன்னா காட்டிலிடன்ஸ் தான் வந்து இட்ஸ் அ பிரைமரி ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கும். ஓகே, ஸோ அட் த டூ எண்ட் ஆஃப் தி தான் எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் வந்து டூ எண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ரேடிக்கல் இருக்கும், இன்னொரு எண்ட்ல பிளுமியூல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இந்த ரேடிக்கல் தான் வில் டெவலப் இன்டூ ரூட் அண்ட் பிளுமியூல் வில் டெவலப் இன்டூ ஸ்டெம். ஓகே, ஸோ மெயின்லி டைகாட்ஸ்ல வந்து ரேடிக்கல் பிரைமரி ரூட்டா இருக்கும் அண்ட் பிரைமரி ரூட் ஃபார்ம் ஆகும் டைகாட்ஸ்ல. அண்ட் அது வந்து இந்த பிரைமரி ரூட் வந்து இந்த ரேடிக்கல்ல இருந்து தான் இட் வில் டெவலப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எண்டோஸ்பெர்ம்ன்றது என்னன்னா ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ ஃபார்ம்ட் அஸ் a result of double fertilization. ஸோ எண்டோஸ்பெர்ம்ன்றது ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ அண்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்னா நீங்க கிளாஸ் 12ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல அதை இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ எண்டோஸ்பெர்ம்ன்றது இட்ஸ் a ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த எண்டோஸ்பெர்ம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் இருக்கு. ப்ரெசென்ட் ஆயிருந்ததுன்னா எண்டோஸ்பெர்மிக் சீட்ஸ் எக்ஸாம்பிள் கேஸ்டர்.
இப்போ எண்டோஸ்பெர்ம் வந்து இட் வில் நாட் present in mature seedsனா அதை வந்து நான் எண்டோஸ்பெர்ம்ஸ். இஃப் இட் இஸ் நாட் present in mature seedsனா அதை நான் எண்டோஸ்பெர்ம்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பீன், கிராம், பீ. ஸோ இந்த கிராம்லாம் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நான் எண்டோஸ்பெர்ம்ஸ் பிகாஸ் இதுல வந்து எண்டோஸ்பெர்ம் இருக்காது. ஓகே, மெனி டைகாட் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் வந்து இட் வில் பி அப்சார்ப்டு பை த டெவலப்பிங் எம்ப்ரியோ அண்ட் த காட்டிலிடன்ஸ் தான் இட் வில் பிகம் தி primary storage organ. Okay, so this is about the dicot seeds. இப்போ structure of a monocotyledonous seed பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி வந்து மோனோகாட்ஸ் வந்து எண்டோஸ்பெர்மிக்காக தான் இருக்கும். சம் ஆர்கிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மோனோகாட்ஸில் நான் எண்டோஸ்பெர்மிக்காக இருக்கும். பட் ஜென்ரலி மோனோகாட்ஸ் வில் பி எண்டோஸ்பெர்மிக். இதில் வந்து எண்டோஸ்பெர்ம் தான் வந்து பிரைமரி ஸ்டோரேஜ் ஆர்கனாக இருக்கும். ஸோ எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கி அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் கேஸ் ஆஃப் மோனோகாட்டிலிடன்ஸ். இதுதான் வந்து எண்டோஸ்பெர்ம். ஓகே, ஸோ மெய்ஸ்ல பார்த்தீங்கன்னா சீட் கோட் வந்து மெம்ப்ரேனஸா இருக்கும் and it will be fused with the fruit wall. இதுதான் வந்து சீட் கோட்டு. it will be fused with the fruit wall. இந்த மாதிரி இருக்கும். எண்டோஸ்பெர்ம் வந்து it will be bulky and stores food. ஸோ மோனோகாட்ஸ்ல பிரைமரி ஸ்டோரேஜ் ஆர்கன் வந்து எண்டோஸ்பெர்ம். ஓகே, வேறஸ் டைகாட்ஸ்ல காட்டிலிடன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, மோனோகாட்ஸ்ல வந்து இட்ஸ் எண்டோஸ்பெர்ம். அண்ட் அவுட்டர் கவரிங் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த அவுட்டர் கவரிங் ஆஃப் த எண்டோஸ்பெர்ம் வந்து இந்த எம்ப்ரியோவை செப்பரேட் பண்ணும் பை அ ப்ரோட்டீனீஷியஸ் லேயர். இதை தான் வந்து அல்யூரான் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் அல்யூரான் லேயர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ எம்ப்ரியோ வந்து ஸ்மாலாக இருக்கும். திஸ் இஸ் எம்ப்ரியோ. இட் வில் பி சிச்சுவேட்டட் இன் அ க்ரூவ் அட் ஒன் எண்ட் ஆஃப் தி எண்டோஸ்பெர்ம். எண்டோஸ்பெர்மோட ஒரு எண்டில் இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஸ்மாலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி எம்ப்ரியோ. ஓகே, ஸோ இதோட என்லார்ஜ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ எம்ப்ரியோல வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன் லார்ஜ் ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன். ஸோ எம்ப்ரியோ வந்து ஷீல்ட் ஷேப்டு காட்டிலிடன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்கியூட்டெல்லம். ஸோ திஸ் இஸ் ஷீல்டு ஷேப்டு இருக்கா இல்லையா, அதுதான் ஸ்கியூட்டெல்லம்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ நீட் பெர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷார்ட் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல் இருக்கும். ஸோ இந்த ப்ளூமியூலை வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு ஷீட் கவர் ஆயிருக்கும். அதை வந்து கோலியோப்டைல்னு சொல்லுவோம். அண்ட் ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்க ஷீத்தை வந்து கோலியோரைசான்னு சொல்லுவோம். ஓகே, plumule, coleoptile, radicle is covered by a sheath called coleorhiza. This is also important in neat perspective. So this is about the seeds. Okay, so dicot seedsல வந்து ரெண்டு காட்டிலிடன்ஸ் இருக்கும். வேறஸ் மோனோகாட்ல வந்து ஒரே ஒரு காட்டிலிடன் தான் இருக்கும். அந்த மாதிரி டைகாட்ல பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து இங்கே காட்டிலிடன்ஸ்ல இருக்கும். வேறஸ் மோனோகாட்ஸ்ல வந்து எண்டோஸ்பெர்ம்ல இருக்கும். ஓகே, அதுல வந்து சீட் கோட் வந்து 2 லேயர்ஸ் இருக்கும். லைக் அவுட்டர் டெஸ்டா அண்ட் இன்னர் டெஜ்மென். வேரஸ் இதுல வந்து the seed coat is membranous and fused with the fruit wall. Okay, இதுல alluron layer important. Dicotsல வந்து hilum, micropyle அதெல்லாம் important. So students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா kindly subscribe my channel and don't forget to comment, like and share. Thank you.